வாரபலம் பலம் வரும் உலகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் சம்மந்துறை நீதவான் நீதிமன்றில் அழைக்கப்பட்ட வழக்குகளில் இன்றைய தினம் அழைக்கப்பட்ட அனைத்து வழக்குகளும் நீதிமன்றத்தால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கின்றது முகத்தோற்ற அளவில். ஏனெனில் இந்த வழக்கினை எடுத்து விளங்கி தீர்ப்பதற்கு இந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா அல்லது இந்த வழக்கினை இவ்வாறு விசாரிக்க முடியுமா என்பது தொடர்பில் ஆரம்பத்தில் எங்களுடைய சட்டத்தரணிகளாக நாங்கள் உவைசுர் ரஹ்மான் மற்றும் சஃப்ரின் சலாஹுதீன் மற்றும் ஜசீம் ஆசாத் சட்டத்தரணி ஆகியோர் ஒரு ஆரம்பகட்ட ஆட்சேபனையை முன்வைத்திருந்தோம். இந்த ஆட்சேபனையின் அடிப்படையில் இன்றைய தினம் கட்டளை ஒன்று வழங்கப்பட்டது. அந்த கட்டளையின் பிரகாரம் சரியான முறையில் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு இங்கு ஃபைல் பண்ணப்பட்டுள்ளதா என்பது தொடர்பிலே பாரிய பல சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருப்பதனால் இந்த வழக்கினை விளங்கி தீர்ப்பதற்கு இந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டு இந்த வழக்கு அனைத்தும் இன்றைய தினம் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருந்தது. அதில் குறித்த பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் நீதிமன்றத்தினால் இன்னும் ஒரு நீதிமன்றத்தினால் வேறொரு வழக்கிற்காக அழைப்பானை கிடைக்கும் வரை அல்லது அவர்களுடைய பெயரில் ஒரு நீதிமன்ற கடிதம் கிடைக்கும் வரை அவர்கள் நீதிமன்றத்திற்கு தோன்ற வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஆகவே தான் இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்தில் இருந்து முற்றுமுழுதாக டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நிகழ்நிலை காப்புச் சட்டம் ஒருவருக்கு எதிரான விடயங்களை, பிழையான விடயங்களையும் பொய்யான விடயங்களையும் பரப்புவதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சட்டம் தான். அதுவே அவ்வாறு செய்யாத அல்லது ஒரு கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானதாக மாறுமானதாக இருந்தால் உண்மையிலேயே யாரும் பேச முடியாத மந்தைகளாக மாறிவிடுவார்கள். எனவேதான் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும், பேசக்கூடியவற்றை பேச வேண்டும். ஆகவே பேசுகின்றார் என்பதற்காகவெல்லாம் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்பதற்கு இந்த இன்றைய கட்டளை ஒரு சான்று. எனவேதான் உண்மையிலேயே வழக்குகள் அனைத்தும் நீதிமன்றங்களில் எடுக்கப்படுகின்ற வழக்குகள் அனைத்தும் சரியான முறையில் விசாரிக்கப்பட்டால் இவ்வாறான கட்டளைகள் கிடைக்கப்பெறும். எனவே சரியான முறையில் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டு கட்டளைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து சட்டத்தரணிகள் மற்றும் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த வழக்கில் தாக்கல் செய்து அவர்களை அலைக்கழிக்க வேண்டும் என்ற நோக்கில் வெளிநாட்டிலிருந்து பல சகோதரர்களுக்கு அழைப்பாணைகள் அவர்களுடைய வீடுகளில் கிடைக்கப்பெற்றிருந்தது. அவர்கள் அனைவரும் உண்மையில் ஒரு என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் திகைத்திருந்தனர். அவர்களுக்கு கூறக்கூடிய விடயம், உண்மையில் ஒருவருக்கு எதிராக பிழையான பொய்யான விடயங்களை பரப்புவதிலிருந்து நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய முடியாது. ஆனால் சில விடயங்களை தட்டி கேட்பதற்கு ஒவ்வொருவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு. அந்த கருத்து சுதந்திரத்தை இவ்வாறான சட்டங்கள் மூலமாக இல்லாமலாக்க முடியாது என்பதையும் கூறி முடித்துக் கொள்கின்றோம். நன்றி. நிகழ்நிலை காப்புச் சட்டம் அமலுக்கு வந்ததற்கு பிற்பாடு இதற்கு முதல் வேறு நீதிமன்றங்களில் இவ்வாறான வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இவ்வாறான வழக்குகள் பல இடங்களிலும் பல பிரதேசங்களிலும் தாக்கல் செய்யப்பட்டு குறித்த எதிரிகளுக்கு பிரதிவாதிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வழக்கு இந்த சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சற்று வித்தியாசமானது. அதனால் தான் இந்த வகையான ஒரு கட்டளை கிடைக்கப்பட்டிருந்தது.